மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை வார்த்தைகள் 21 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் தான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 21 முதல் 35 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை, உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் விண்ணகத்திலே இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்பானவர்களை நாம் கேட்டோம். பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை எத்தனை தடவை 7 தடவை மன்னிக்கலாமா என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 7 தடவை அல்ல, 70 தடவை 7 தடவை, 70 தடவை 7 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன? மன்னிப்பதற்கு ஒரு வரையறை கிடையாது, ஒரு லிமிட் கிடையாது. உன்னுடைய சகோதரன் சகோதரியை அவர் தவறு செய்கிற பொழுது நீ மன்னிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் ஒரு ஓமானத்தை அவர் சொல்லுகிறார். இந்த மன்னிப்பை குறித்து என்ன ஓமானத்தை சொல்லுகிறார்? ஒரு தலைவன் ஒருவனிடம் ஒருவன் 10,000 தாலந்து கடன் பெற்றிருக்கிறார். அந்த கணக்கு பார்க்கிற நாளிலே அந்த 10,000 தாலந்து கடன் பெற்ற அந்த பணியாளரை அழைத்து, உடனடியாக நீ இந்த 10,000 தாலந்தை நீ சரி செய், திருப்பி கொடு, உன்னுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும் விற்று இந்த கடனை நீ அடைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவன் அந்த தலைவனுடைய காலிலே விழுந்து, ஐயா, எனக்கு சிறிது அவகாசம் கொடும், நான் எப்படியாவது உமது கடனை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அவன் மனம் இறங்கி அந்த 10,000 தாலந்தையும் அவன் மன்னித்து விட்டு விடுகிறான். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்கள், வெளியே போய் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பெற்றிருந்த ஒருவனை கழுத்தை பிடித்து நெரித்து அவன் அடைக்கும் வரை அவனை சிறையிலே தள்ளுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இதை பார்க்கிற அந்த உடன் பணியாளர்கள் தலைவரிடம் சொல்லுகிறார்கள் நடந்தது. உடனே இந்த 10,000 தாலந்து யாரை மன்னித்தாரோ அவனை இழுத்து அந்த சிறையிலே அடைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே,
நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லுவதற்கு கற்பித்து கொடுக்கிறார் அல்லவா? கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதிலும் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். லூக்கா 11:4 எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் என்று சொல்கிறார். அப்ப நாங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்க மன்னிக்கிறோம்ப்பா, அதனால நீங்க எங்களுடைய பாவத்தையும் மன்னிங்க என்று சொல்லி அப்படியாய் நமக்கு செபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எதிராக குற்றம் செய்தால், நமக்கு யாரோடு வருத்தமாக இருக்கிறோமோ அவர்களை மன்னிப்பது என்பது ஏதோ கடவுள் செய்கிறார் அவருக்காக நாம் மன்னிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுள் நம்மை மன்னிக்க சொல்லுகிறார், நாம் மன்னிக்கிறோம். அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அதை கடந்து நாம் ஒன்றை உணர வேண்டும். நாம் யாரு கூடாவது வருத்தமாக இருக்கிறோமோ, மனக்கசப்பாக இருக்கிறோமோ, அவர்களை மன்னிக்கிற பொழுது அது நமது உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரத்தை இறக்குகிறது. நமது மனதிலே இருக்கிற கசப்புகளை அது அகற்றுகிறது. நமது மனதிலே இருக்கிற மன அழுத்தங்களை அது அகற்றுகிறது. இந்த மனதிலே இருக்கிற மன அழுத்தங்கள், இந்த மனதிலே இருக்கிற மன கசப்புகள், இந்த உடலிலே இருக்கிற, இந்த உள்ளத்திலே இருக்கிற இந்த வெறுப்புகள், இவைகள் எல்லாம் இது நீங்கும் பொழுது அது நமது உடலுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொண்டு வருகிறது. நமது தசைநார்கள் நன்றாக இயங்க வைக்கிறது. நமது எலும்புகள், எலும்பு மூட்டுகளை அது நன்றாக இயங்க வைக்கிறது. நமது நரம்பு மண்டலங்களை அது சரியாக இயங்க வைக்கிறது. நமக்குள் சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன்களையும் சுரப்பிகளையும் அது சரியான விதத்திலே அது சுரக்க வைக்கிறது. நாம் யார் மீதாவது தொடர்ந்து வர்மமாக இருப்போம் என்று சொன்னால், வைராக்கியமாக இருப்போம் என்று சொன்னால், நான் மன்னிக்க முடியாது என்று சொன்னால், இந்த உடலிலே இருக்கிற இந்த உள்ளுறுப்புகளை எல்லாம் அது பாதிக்கிறது. அது மனதை பாதிக்கிறது. மனது இந்த உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நமது உடலுக்கும் மனதுக்கும் அது நலமான ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 4:26 சொல்லுகிறது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். கோபம் வந்துட்டா கூட எடுத்து யாரையும் அடிச்சிடாத, ஒரு கொலை பண்ணிடாத, ஒரு பெரிய பாதிப்பை நீ ஏற்படுத்திடாத, பொழுது சாய்வதற்குள்ள உன்னுடைய சினம் தணியட்டும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி நம்மை மன்னிக்கிறாரோ, இயேசு ஆண்டவர் எப்படி மன்னித்து அப்படி நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறாரோ, அது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் என்று சொன்னால் அது கடவுளுடைய பார்வையிலே நாம் நலமானதை செய்கிறோம். நமது உடலுக்கும் நலமான ஒன்றை செய்கிறோம். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, எங்கள் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களை சுமந்து தீர்த்தவரே, கல்வாரியிலே சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி எங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெற்று தந்தவரே, இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய நிந்தனைகளுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக ஆண்டவரே கல்வாரியிலே சிலுவையிலே நீர் தொங்கி பலியானீரே அப்பா. ஆனால் நாங்கள் எங்களுக்கு எதிராக எங்களது சகோதர சகோதரிகள் செய்த சின்னஞ்சிறிய குற்றங்களை எல்லாம் மன்னிக்காது அப்படியே உங்களுடைய மனதில் வைராக்கியமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமே அப்பா. எங்களை ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து விட்டு ஆண்டவரே கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உமது மனதை எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்றினிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.